வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் வாழ்க்கையவே மாற்றி போடும். ஆனால் இவனுக்கு நடந்த சில சம்பவங்களால் இவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இவன் தான் ரமேஷ் ரெட்ரூத். இவனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரமேஷ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இவன் ஒரு மாதிரியான ஆள். நல்லா படிப்பான், ரவுடித்தனம், கேப் மாதிரித்தனம், முல்லை மாதிரித்தனம் எல்லாமே பண்ணுவான். இதுதான் ரமேஷோட அப்பா நீரோ ரெட்ரூத். பெரிய பிஸ்னஸ்மேன், பணக்காரர். ரமேஷ் என்ன ஆசைப்பட்டாலும் அவனுக்காண்டி எதையுமே செய்யக்கூடியவர். ரமேஷுக்கு அம்மா கிடையாது. இது ரமேஷோடைய அண்ணன் உமேஷ் ரெட்ரூத். பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாரு. ரமேஷ் படித்த அதே காலேஜில் தான் இவரும் படித்தார். வீட்டுக்கு ஸ்டவ்வு பற்ற வைக்க ஒரு பொண்ணு தேவைன்னு இவரோட அப்பா ஆசைப்பட்டதால் ரீசெண்டாக தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் முடிஞ்ச கையோட ப்ராஜெக்ட் விஷயமா யூஎஸ் போயிட்டார். எதுக்குடா கல்யாணம் முடிஞ்சதும் உழவர் சந்தைக்கு போனான்னு கேட்காதீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் போயிட்டார். இவன் பேர் சும்மா சுரேஷ். இங்கே எப்போவுமே சும்மா தான் இருப்பான். ஆனால் எக்ஸாம்னு வந்துட்டால் படித்து பாஸ் ஆகிடுவான். தேர்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிற இவன் தான் மெக்கானிக்கல் பசங்க எல்லாருக்குமே எக்ஸாமுக்கும் பாடம் நடத்துறது. இவன் இல்லைன்னா மெக்கில் பல அரியர் சொல்லும். இவர் பேர் சின்சியர் சுந்தரம். இந்த காலேஜுக்கு புதுசாக வந்திருக்கிற கணக்கு வாத்தியார். ரொம்ப நாளாக தேர்ட் இயர் சிஎஸ்சி பொண்ணு சுஜிதாவை கணக்கு பண்ணிகிட்டே இருக்கிறார். அவ்வளோ உரக்கண்ணில் பார்த்தாலும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்டு நம்ம சும்மா சுரேஷ் தான். இவன் பேர் ரகுவரன், ஃபைனல் இயர் பயோடெக் பையன். இவனோட சிஸ்டர் லதா. இவ பின்னாடி தான் காலேஜில் உள்ள பாதி பசங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னமோ இவனுக்கு தாங்க. இவன் பேர் சந்தோஷ், லதாவோட அத்தை பையன். அவ கூட தேர்ட் இயர் சிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறான். போகிற வரவங்க நக்கல் பண்ணுறது தான் இவனோட ஹாபி. இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு படிப்ஸ் பாலா. எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் எவ்வளோ தான் முக்கி படித்தாலும் நம்ம ரமேஷ் ரெட்ரூத்தை இவனால் பீட் பண்ண முடியாதுங்க. ரமேஷ்னால் இவனுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிடுச்சு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் டாப்பர் தான் ஒரு ஜாப். அந்த காலேஜே சேர்மனே வாங்கி கொடுத்துருவார். ஸோ ஃபஸ்ட்டு வர்றதுக்காக பெரிய யுத்தமே நடக்கும். இவர் தான் இந்த காலேஜ் சேர்மன். இவரோட ஒரே பொண்ணு சுபா. ஒரு முறை வெங்காயம் இருக்கும்போது சுபா கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னு இனி சமையலில் வெங்காயமே சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பொண்ணு மேலே இவருக்கு அவ்வளோ பாசம். காலேஜில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் சட்ட ரீதியெல்லாம் மூவ் பண்ண மாட்டாருங்க. ரவுடிங்களை வச்சு தான் மூவ் பண்ணுவார். இதுக்காக காலேஜில் சில ரவுடிகளை இவரே படிக்க வச்சுட்ருக்கிறார். இப்போ தான் சுபா சேர்மனோட பொண்ணு ஃபைனல் இயர் பயோடெக் படிச்சுட்டு இருக்கிறார். ரகுவரனா இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுபா சேர்மன் பொண்ணுங்கிறதுனால இவளுக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. இவ சொல்கிறத பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே கேட்பாங்க. இவ ஒரு லேடி டான்னு ஆரம்ப செட்டியார் காலேஜ்னு சொல்லலாம். இவன் பேர் ஃபில்டர் மணி. எப்போ பார்த்தாலும் கையில் தம்ம வச்சே சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுவும் பிராண்டு மாற்றாமல் ஃபில்டர் மட்டும்தான் அடிப்பான். இவன் ஒருத்தன் மட்டும்தான் 2 டிபார்ட்மெண்ட்டில் எந்த பசங்களோடையும் சண்டை போடாமல் நீட்டாக போய்கிட்டு இருக்கிறவன். இவன் பேர் முகேஷ். மெஸ்ஸில் வேலை பார்க்குற பையன். மெஸ்ஸில் வேலை பார்க்குறதுல சம்பளம் பத்தலைன்னு சொல்லி அடிக்கடிக்கு காலேஜில் நிற்கிற பைக்கோட பார்ட்ஸை எல்லாம் திருடி புதுப்பேட்டையில் எடைக்கு போட்டுருவான். இவன் ரொம்பவே மோசமான ஆள். இவர் தான் பிரின்சிபல் நல்லப்ப செட்டியார், சேர்மனுடைய கையாள். இவர் காலேஜில் எந்த ப்ராப்ளமும் பெருசாகிறதுக்கு முன்னாடியே தடுத்துவார். அதுக்கு காரணம் செட்டியார்ஸ் ஏஞ்சல்ஸ். இந்த 3 பொண்ணுங்களும் நல்லப்ப செட்டியாருக்கு ஸ்பை வேலை பார்க்குறதுக்குன்னே காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு சார்லிக்கு 3 ஏஞ்சல்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே இந்த நல்லப்ப செட்டியாருக்கு இந்த 3 பொண்ணுங்களும் உளவு பார்க்குறது தான் அவங்களோட வேலையை. படிக்கிறது சிஎஸ்சி தேர்ட் இயர். ஆனால் இவங்க காலேஜில் எங்கே எப்போ இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க மேலே ஸ்டாஃப்ஸ் அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பிரின்சிபால் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டார். ஏன்னா அவங்க தான் அவருக்கு ஸ்பை வேலை பார்க்குறவங்க. இவன் தான் காசிமேடு குணா. ரொம்ப நாளாக ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறான். ஆனால் முடிக்க மாட்டான். ஏன்னா இவன் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ஆரம்ப செட்டியார் காலேஜில்
ஸ்ட்ரைக்கு மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அதை அப்படியே மூடிடுவார். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த குணாவும் அவனோட தம்பியும் தான். இவன் பேர் டான் தங்கமணி. படிப்பில் 1ஆம் நம்பர் தற்குறி. இது அவனுடைய உண்மையான மூஞ்சி. ஒரு ஃபிகர் உஷார் பண்ணுறதுக்காக விக்கு வச்சு சுற்றிட்டு இருக்கிறான். கடைசியில் ஃபிகர் உஷார் ஆனதும் இவனால் விக்கை கழட்ட முடியல. இவன் விக்கை கழட்டுற நேரம் அவன் ஃபிகரும் அவனை விட்டு கலண்டுறான். ஆனால் இவன் விக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இன்னும் யாருக்குமே வரலைங்க. தேர்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிற இவனுக்கு 24 பேப்பர் அரியர் இருந்தாலும் இவன் குணாவோட தம்பின்ற ஒரே காரணத்துக்காக சேர்மன் இவனை ஒன்றும் பண்ணாமல் சும்மா விட்டு வச்சிருக்கிறார். டான் தங்கமணியை பார்த்து காலேஜில் உள்ள எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் 4 பேர் அவனை பார்த்தா சுத்தமாக பயப்பட மாட்டாங்க. அதில் 2 பேரும் சுமன், கஞ்சாராம். 2 பேரும் எந்த நேரம் பார்த்தாலும் போதையில் இருப்பாங்க. போதையில் எங்கே நம்மளோட விக்கை கழட்டிடுவாங்கன்னு பயந்து தங்கமணி இவங்களை பார்த்தாலே 10 ஸ்டெப் பேக் அடித்து அப்படியே ஓடி போயிடுவான். டானை பார்த்து பயப்படாத இன்னொரு 2 பேர். டேஞ்சர் கார்த்தி, வால்டர் குமார். டேஞ்சர் கார்த்தி அப்பா ஏரியாவில் எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவன் பண்ணாத அட்டகாசமே இல்லை. செய்கிறதெல்லாம் இவன் பண்ணாலும் இவனுக்கு பின்னாடி மூளையாக இருந்து எல்லாமே பண்ணுறது இந்த வால்டர் குமார் தாங்க. இவன் எஸ்ஐ வால்டர் வெற்றிகளோட தம்பி. 2 பேருமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற தைரியத்தில் பண்ணுற அட்டகாசம் அந்த காலேஜில் உள்ள யாருக்குமே பிடிக்காது. இவங்க 2 பேருக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட அல்ல கைங்க இருக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள யாருமே இவங்க 2 பேரையும் பார்த்து சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் டான் தங்கமணி தான். இதனால் டானுக்கும் இவங்க 2 பேருக்கும் எப்போவுமே ஆகாது. சார், போரூர் ஆர்மி செட்டியார் காலேஜ்லேருந்து ஃபோன் வந்துருக்கு. ஏதோ சூசைட் கேஸா? நம்ம எஸ்ஐ இப்போ எங்கே இருப்பார்? அவர் இப்போ எங்கே யாரை விரட்டிட்டு இருக்காரு? இது வரைக்கும் பார்த்தது குஸ்தி ஃபைட். இனிமே மாமா காட்ட போகுது ஒஸ்தி ஃபைட். போட்டு சொல்லணும்னு நினைச்சாலே போட்டு தள்ளிடுவான். இவர் தாங்க எஸ்ஐ ஒஸ்தி வேணும். ஏதோ எஃப்ஐஆரை போட்டோமா கேஸை முடித்தோமான்னு இல்லாமல் செய்கிற வேலையை மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நியாயமான முறையில் பண்ணுறவர். நம்ம ரமேஷ் ரெட்டத்தோட கேஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறார். நீங்கள் தான் முதல்ல பார்த்ததா? ஆமாம் சார், நான் தான் ரமேஷோடைய ரூம்மேட்டு. நேற்று நைட்டு எங்கள் காலேஜில் கல்ச்சரல்னு சொல்லி எல்லாருமே அங்கே போயிட்டோம். ஹாஸ்டலில் யாருமே இல்லை. நைட்டு லேட்டாக தான் சார் ரூமுக்கு வந்தோம். வந்து பார்க்கும்போது ரமேஷ் தூங்கிட்டு இருந்தான். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவனை எழுப்பலை. காலையில் ஒரு 9 மணி இருக்கும் சார். அப்போ தான் அவனை எழுப்பணும். ஆனால் அவன் வந்திருக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டான். எப்படி அவ்வளோ தெளிவாக சொல்கிறது? சூசைடு தான். அவனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை சார். அடிக்கடி வலிப்பு வரும்,
எல்லா பசங்களோடையும் சண்டை. அதுக்கு நேற்று லவ்வருக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை சார். பார்க்குற எல்லார்கிட்டையும் ஒரு வெறுப்பாகவே புலம்பிகிட்டு இருந்தான். அந்த சோகத்தில் தான் தற்கொலை பண்ணிப்பான்னு நினைக்கிறோம். பார்க்கறதுக்கு சூசைடு மாதிரி தான் தெரியுது. பேசாமல் சூசைடுன்னு கேச முடியலாம் சார். இன்னும் 2 hours போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்துடும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் தான் அருண் சந்தா. ஆமாம், ஏன் கேட்குறீங்க? உங்கள் பக்கத்தில் நிற்கிற பேர் என்ன மூத்திர சந்தா. ஹலோ மிஸ்டர், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒய் நோண்டிங் மீ? இந்த டிச்சி மூஞ்சி வச்சுட்டு ஏன்டா வச்சு நாய் மாதிரி இல்லாத சுற்றி வர? ஒய் செப்பரேட்டிங் லவ் பேட்? லவ்விங் மதியம் சாப்பாடு கொடுத்தேன், என்னை பார்த்து சிரிச்சேன். எல்லாம் கோயிங் மேன், யூஸ் டைம் ஆஃப் பேங்க், ஐ நாட் ரீசன். பார்க்குறது பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன். அவள் சோறு போட்டிருக்கிறா. அதை லவ்னு சொல்லி நீ ப்ரப்போஸ் பண்ணி அவளுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துருக்க வேஸ்கர். இனிமே அவள் பின்னாடி சுற்றுறதை பார்த்தேன்னு வை, அவ்வளோதான் மகன். குறை மூஞ்சி ரத்த கரை ஆகி அண்ணன் நல்ல மூடில் இருக்கும்போதே போயிடும். டேஞ்சரு, வால்ட்ரு, சந்தோஷ் வார்னிங், மர்டர் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் பாவம். நீ பாவம் இல்லடா, கூவம். வந்த விஷயத்த சொல்லடா. சம் டேஞ்சர் நவ். தட் சிஎஸ்சி பாய் சந்தோஷ் கடுப்பேத்ரா மை லாட். நீங்க தான் ஆஸ்கிங் ஹிம் வாட் த மேட்டர், வாட் தி ப்ராப்ளம், அண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் டப்ஸாக்குண்ணா, இங்கிலீஷ் தெரியலன்னா விட்டுற. வீணா அத்தையும் சாகிடுச்சு, இங்கிலீஷ் சாகடிக்காத. இப்போ என்ன பிரச்சனை, தமிழில் சொல்லு. நான் அவனோட அத்து பொண்ணை உஷார் பண்ணிட்டேன்னு என் மேலே கோவம் அவனுக்கு. அழகா இருந்துட்டாலே இதுதான் பிரச்சனை மயிலாடு. நீங்கள் தான் உழுதவனுக்கு தான் நிலம் சொந்தம், அழுதவனுக்கு தான் ஃபிகர் சொந்தம்னு அவன்கிட்ட வாதாடி என் லவ்வை காப்பாற்றணும். கம்மான் மயிலாடு, நீ சொல்கிறத நம்பவே முடியலையாடா. அவள் வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்கிறா, நீ பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிற. எப்படா நம்புறது? என் பர்சனாலிட்டி மேலே நம்பிக்கை இல்லையா? நம்புங்க பாஸ், வாங்க. ஏய், மெக்கானிக்கல் பசங்களுக்கு ஃபிகர் கிடைக்கிறதே கஷ்டம். அவன் கஷ்டப்பட்டு உஷார் பண்ணிடுவான். சிஎஸ்சி பையன் தானே நீ? அவன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நிறைய பொண்ணுங்க இருக்க, வேற பொண்ணை பார்த்துக்க. என்ன மிரட்டுறீங்க? மெக்கானிக்கல் பசங்கன்னா பெரிய பருப்பார முக்கு பசங்க. டான்ஸ் தங்கமணி தெரிஞ்சா என்னாலும் தெரியுமா? டான்ஸ் தங்கமணின்னா திடீர் தங்கமணி தானே. பெரிய பேண்ட்லேருந்து எப்பிட்டு விடுகிற கூப்பிட்றா அவனை. இன்னைக்கு அவன் சொட்ட தலையில் ஆணி அடிக்காம விட மாட்டான். பயம் போயிடுச்சா? டான்ஸ் தங்கமணி மேலே உள்ள பயம் போயிடுச்சா? எழுற பசங்க எல்லாம் பேர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்து யாரா பயந்தது? எங்க போய் பிக்கப் பண்ணா உங்களுக்கு என்னடா சுருன்னு உரைக்குது? எக்கு பசங்கன்னா ஒல்லியாவே சுத்தணுமா? நீ எல்லாம் ஃபிகர் ஷேர் பண்ணும்போது இவன் பண்ண என்னடா தப்பு? ஏய், நான் ஆளை பற்றி ஏதாவது பேசினா அடிச்சு வாயெல்லாம் உடச்சிடுவேன். ஆளு பெரிய உலக அழகி, படா கோமத்துலையா பார்த்துனே இரு. அவளை எவனாவது ஒரு நாள் தள்ளின்னு போயிடும். ஏய், எங்களுக்காக வீணா நீங்க அடிச்சுக்க வேண்டாம். அந்த பொண்ணே கூப்பிட்டு கேட்போம் இவனை லவ் பண்றாள. ஐயோ, இந்த அங்கிள் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ என் கூட லஞ்ச் ஷேர் பண்ணது, என்னை பார்த்து சிரிச்சது எல்லாமே பொய்யா? என்னை ஏமாத்த காதல்ங்கிற புனிதமான வார்த்தை தான் உனக்கு கிடைச்சிதா? சொல்லத்தா? ஐயோ அங்கிள், உங்களை ஏமாத்தி எனக்கு என்ன சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டா கிடைக்க போகுது? அன்னைக்கு ஏன் சாப்பாட்டையும் உத்து பார்த்துட்டு இருந்தீங்க. எங்க பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்குமோன்னு ஷேர் பண்ணேன். அதை நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். குத்துங்க எதுமா குத்துங்க. குத்து வேண்டியது அவ்வளோ இல்லடா, என்னத்தாண்டா
இன்னும் இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு சிக்குது பண்ணு குத்துன்னு சொல்லிட்டு எங்களாண்டு வந்த செருப்பால் அடிப்போம். ஓடி போயிடு.